யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2026க்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் 4 பாதங்கள் கொண்டது. நட்சத்திர அதிபதி ராகு. ஸோ இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த 2026 என்ன மாதிரி பலன்கள் அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான குணாதிசயங்களை பெற்றிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தையுமே சிறுசாக யோசிக்கவே மாட்டாங்க. இளம் வயதிலேயே பலவிதமான கஷ்டங்கள் பார்த்த நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க. இவங்களுக்கு சின்ன விஷயமாக யோசிக்கவே தெரியாது. பிரம்மாண்டமாக தான் எதையுமே செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிபதி ராகு இல்லையா, அதனால் சிறுசாக பிளானே பண்ண மாட்டாங்க. எதை பண்ணாலும் பெருசாக தான் பண்ணணும், பிரம்மாண்டமாக இருக்கணும், எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்காது. ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் ஒரு சின்ன வட்டம் போட்டு அதுக்குள்ளேயே இருந்து தான் பேசுவாங்க. இவங்களுக்கு புகழ் பாடி இவங்ககிட்ட பேசினா தான் ஃப்ரெண்ட்ஷிப்பையே வளர்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் இவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க ரொம்ப தியாகமான மனப்பான்மை கொண்டவங்க. எப்படின்னா, கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே உதவிகள் செய்யக்கூடிய நபர்கள். அதில் ஸ்பெஷலாக கோவில்கள்லாம் அதிகபட்சமான உதவிகள் செய்யக்கூடியவங்க, திருப்பணிகளுக்கு உதவி செய்யக்கூடியவங்க, கோயில் கட்டுறதுக்காகலாம் நிறையவே நன்கொடைகள் கொடுக்கக்கூடிய நபர்கள். வசதிக்காரங்களாக இருந்தாங்கன்னா நன்கொடைகள் கொடுப்பாங்க. வசதியில் குறைஞ்சவங்களாக இருந்தால் அவங்க உழைப்பு கொடுப்பாங்க அதுக்காக. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டிங்காக இருக்கக்கூடிய நபர்கள், நியாயமானவங்க, ஆன்மீகத்தில் அதிகபட்சமான ஈடுபாடு இருக்கக்கூடிய நபர்கள், அடிக்கடி பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க, வண்டி அடிக்கடி மாற்றுறவங்க, வீட்டில் ஏதாவது ஒரு மராமத்து பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள். இவங்க பூமி சம்மந்தப்பட்ட இல்லை நகைகள் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னா அதிகபட்சமான லாபங்கள் பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சிறுசோ பெருசோ கண்டிப்பாக நான் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு நபர்கள். வேலைக்கு போனாலும் சைடில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள். இவங்க வேலைக்கு போகிற நபர்களாக இருந்தாங்கன்னா அந்த இடத்துல இவங்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அதிகாரியாக தான் உட்காரணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி திறமைகளும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடிய நபர்கள் தான். அடிக்கடி இவங்களுக்கு பணமுடை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது நான் நார்மலாக சொல்கிற மாதிரி தான். சனியுடைய தாக்கம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பூமி சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியவங்க அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்கிற பட்சத்தில் தான் இவங்களுக்கு தடைகள் இல்லாமல் இருக்கும். திடீர்னு பண வரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே ஒரு சில வருஷங்கள் ஸ்டாப் ஆகிடும். பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அதிகபட்சமாக கடன் சுமைகளை ஏற்றுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தான். சட்டுன்னு முடிவு எடுக்க மாட்டாங்க. அவங்க பழமை விரும்பிகளும் கூட. ரொம்ப பழமையான விஷயங்களை தோண்டி எடுத்து படிக்கிறது, அதுக்கப்புறம் புக்ஸ் படிக்கிறது, கதைகள் மேலே அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட்டு. இவங்க பேச சொன்னாங்கன்னா 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு வந்துருங்கன்னு சொன்னால் 2 மணி நேரம் பேசிட்டு வருவாங்க. அந்தளவுக்கு பேச்சு திறமை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள். இவங்களோட பேச்சில் சற்று கர்வம் இருக்கிற மாதிரி இருக்கும். ராகு அதிபதின்னு சொன்னாலே ரொம்ப போல்டாக இருக்கக்கூடிய நபர்கள் இல்லையா, அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப பியோர் ஹார்ட்டடாக தான் இருப்பாங்க. ஆனால் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கர்வமான ஆளுங்க அப்படின்ற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் அவங்க பண்ணிக்குவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களோட காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான். அதாவது ஒரு இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எப்பயுமே வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. சின்ன தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கும். என்ன செஞ்சாலும் நல்ல பேரே கிடைக்க மாட்டேங்குது, எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுறோம், நல்ல பேர் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற காரணத்தினால விரக்தி மனப்பான்மை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அதன் காரணமாக தான் கொஞ்சம் கர்வமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அவங்களுக்கு வரும். ஆனால் ரொம்ப நேர்த்தியாக இருக்கக்கூடியவங்க, வியாபார நுணுக்கம் அதிகமாக தெரிஞ்சவங்க, வாய்ஜாலம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வாங்கணும் அப்படின்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் அனுப்பிச்சோம்னா பேசியே 4 ப்ராஜெக்டை சேர்த்து வாங்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க சொத்து சேர்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா சொத்தெல்லாம் சேர்ப்பாங்க, டக்குன்னு எல்லாத்தையும் விற்றுட்டு வேறு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. சட்டுன்னு முடிவு எடுத்துருவாங்க. பெரிய பெரிய விஷயங்களை சட்டுன்னு முடிவு எடுத்துருவாங்க. ஏதாவது பண்ணால் பிரம்மாண்டமாக பண்ணணும், பாராட்டு வாங்குற மாதிரி பண்ணணும்னு சொல்லி அதிகபட்சமாக செலவு இழுத்து விடக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. மனசளவில் குழந்தைங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா தன்னை ஒரு பெரிய ஆளாக தான் காட்டணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நபர்கள். ரொம்பவே கண்ணியமாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2026 எந்த மாதிரி பலன்களை இவங்க அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 9வது வீட்டில் குருவுடைய அமர்வு இருக்குது. குரு பாக்கியஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் சின்ன சின்ன பண முடைகள்லாம் தீர்ந்திருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பாக்கியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இல்லையா, இவங்களுக்கு மூதாதையர்களோட ஆசீர்வாதமும் தீர்க்கமாக கிடைக்கும். அதே சமயத்தில் பித்ருக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்கள்லாம் கரெக்டாக செய்யக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனால இவங்க புண்ணியமான ஆளுங்களாக தான் இருப்பாங்க. கோவில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு சில சாங்கியங்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க.
இவங்களுக்கு வந்து வரவேண்டிய விஷயங்கள், யாராவது பணத்தை வாங்கிட்டு இன்னும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் அவங்கெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கான காலகட்டமாக இருக்கும். இந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு வந்து பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நன்மைகள் வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசியவே பார்க்குது. ராசியை குரு பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயங்கள். சில சமயத்தில் நம்மளே நெகட்டிவாக இருந்தால் கூட ஏதோ ஒரு கை ஒரு ஆறுதல் சொல்லுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கடவுள் ரூபமாக நமக்கு யாராவது ஒரு நண்பர்களோ ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகும். அப்போ நம்ம நினைப்போம், நான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருந்தேன், திடீர்னு ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போனார், ஹெல்ப் பண்ணிட்டு போனார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதெல்லாம் ராசியை குரு பார்க்குறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து குருவுடைய 7வது பார்வை உங்களுடைய 3வது வீட்டை பார்க்குது. 3ஆம் வீடு தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம். இந்த இடத்து நமக்கு அந்த குரு பார்க்கறதுனால சகோதரன் வழியில் நாம் அவங்களுக்கு உதவி செய்கிறது, அவங்க நமக்கு உதவி செய்கிறதுன்னு ஒரு அந்யோன்யமான போக்கு அப்படின்றது இருக்கும். அன்பு பாராட்டு எல்லாமே அதில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தைரியஸ்தானத்தை நமக்கு குரு பார்க்கும்பொழுது பயங்கரமான பக்கபலம், அதாவது கடவுளே கூட இருக்காரு, நம்ம எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி அசாத்தியமான தைரியத்தோட எல்லா விஷயத்தையும் தானே செய்யறதுக்கு உண்டான அந்த வல்லமை நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. குருவின் 9வது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பார்வை. இது வந்து உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானமான 5வது வீட்டை பார்க்குது. இது ஒரு ரம்யமான பார்வை. திரிகோண பார்வையில் வந்து நீங்கள் துலா ராசிக்காரங்க கிடச்சிருக்கீங்க அப்படின்றதுனால ஒரு லக்கான மூமெண்ட்ஸ் நிறையவே பார்த்துருப்பீங்க. புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக பெருமைகள் பாராட்டுகள் வரத்துக்கான வாய்ப்புகள், அவங்கள வந்து வெளியூருக்கு அனுப்புறது, வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் அதிகபட்சமாக நமக்கு வந்து வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல மதிப்பெண்கள் எடுத்து குழந்தைங்க படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதில் ராகுவும் சேர்ந்து உட்கார்ந்துருக்க காரணத்தினால சின்ன சின்ன தடைகள் வர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை பேருன்றது சின்ன தடைக்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்றதுனால வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். இந்த ராகு அங்கே உட்காந்துருந்தாலுமே கூட இந்த மாதிரி வீடு கட்டுற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ராகுவும் சேர்த்து ஹெல்ப் பண்ணும். அப்படிங்கிறதுனால நீங்கள் சின்னதாக பிளான் பண்ணாலும் பெருசாக வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக சனியுடைய அமர்வு. 6வது வீட்டில் சனி அமர்ந்திருக்கு. 6ஆம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் இல்லையா, அங்கே சனி இருக்கிறதுனால நமக்கு வந்து தேவையில்லாத நம்மளை வந்து கலகம் செஞ்சு போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய எதிரிகள்லாம் வந்து நகர்ந்து போயிடுவாங்க. கர்மக்காரகங்க உட்காந்துருக்கும்போது நமக்கு இந்த கலகம் செய்கிறவங்கெல்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சி வெளியே தூக்கி போட்டுடும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நோய் ஸ்தானம் அப்படின்றதுனால கால்கள் முட்டிக்கு கீழே கால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அடிக்கடி அடிபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறது, அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும். இதில் தூக்கம் கம்மியாக போயிடும். தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்துக்கு சொந்த காரணம் வந்து சனிதான்றதுனால தூக்கம் கம்மியாக இருக்கும். சாப்பாடு சரிவர சாப்பிட முடியாது. அந்த சாப்பிட்ற டைமுக்கு வேறு எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருப்போம். கரெக்டான டைமுக்கு வந்து சாப்பிட்றதெல்லாம் கஷ்டமாயிடும். இல்லை வெளியூரில் சாப்பிட்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு சரியாக நமக்கு செட் ஆகாத உணவில் வந்து மாட்டியிருப்போம். இந்த மாதிரி உணவு பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. உடம்பு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். அதை நினச்சி நம்ம உடம்பு சரியில்லைன்னு நினச்சிப்போம். 6ல் சனி இருந்தால் உற்சாகமாக இருக்க முடியாது. அது ஒரு விஷயம் இருக்குது. நீங்களே காலையில் அலாரம் வச்சு எழுந்திருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம். இதை சனி பார்க்கறதுனால ஆயுள் விருதி உண்டு. அதே சமயத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும், ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகும். அடிக்கடி காய்ச்சல் வர்றது, திடீர்னு வாந்திகள்லாம் வர்றது, நமக்கு வயிறு உபாதைகள் வரும் இல்லையா, அந்த மாதிரி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இனிப்பு பண்டங்கள் சாப்பிட்றத குறைவாக வச்சுக்கோங்க. இதை பண்ணால் போதுமானது. தன வரவுகள்லாம் தாராளமாக வரத்துக்கு உண்டான சூழ்நிலைகளும் இருக்குது. அடுத்து 12ஆம் வீடு. சனியோட பார்வை உங்களோட 12வது வீட்டை பார்க்குது. விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்ம பிளான் பண்ணதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக செலவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 10 ரூபாய்க்கு பிளான் பண்ணால் 15 ரூபாய்க்கு செலவு வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி செலவு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக கடன் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் சொல்கிறது தான், கடன் ஏற்படுற மாதிரி சூழ்நிலை இருக்குன்னும் பொழுது உடனே மாதம் நம்ம வந்து பணத்தை சேமிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஆர்டி போடுற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. அதுவே நமக்கு ஒரு கடன் மாதிரி தான், மாதம் கொண்டு போய் கொடுத்துருவோம். அது ஒரு கமிட்மெண்ட் இல்லையா. இப்படி பண்ணிங்கன்னா கடன்களை வராமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை நம்மளே உருவாக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா யாருக்காவது பணத்தை கொடுக்காதீங்க. பணத்தை கொடுத்தா வாங்குறவங்க திருப்பி வாங்குறது ரொம்ப கஷ்டம். பண ரீதியான விஷயங்களை உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்ததாக உங்களோட 3வது வீட்டையும் சனி வந்து பார்க்குறார்.
மூன்றாம் வீடு சகோதர ஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம் இல்லையா, ஆல்ரெடி குருவும் பார்த்துருக்கு. இப்போ வந்து சனியோட பார்வையும் இருக்குது. இந்த சனி பார்வை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர வழியில் அன்பு, ஆதரவு, நட்பு எல்லாமே நல்லபடியாக கொடுக்கும். அதில் வந்து தைரியம் அப்படின்னு பார்க்கும்போது தனிச்சையாக செயல்பட விடும். சப்போர்ட் எதுவுமே இல்லாமல் நீங்களே பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அது வந்து உங்களுக்கு தேடி வரும். அதுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமாக கடவுள் இருக்கார் கூட அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா தைரியஸ்தானத்தில் குருவோட பார்வை இருக்கின்றனால கடவுளோட பார்வை கண்டிப்பான முறையில் கிடச்சிருச்சு. சனியும் அங்கே இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா தைரியம் நமக்கு கிடைக்க போகுது. அதனால் எந்த தொல்லையும் கிடையாது. ஈஸியாக நம்ம என்ன இலக்கு அடையணுமோ அதை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பான முறையில் உண்டு. அடுத்து ராகுவுடைய அமர்வு. ராகு வந்து 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கு. 5வது வீடு வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் இல்லையா. அதில் வந்து ராகு இருக்கிறதுனால குரு பார்வையெல்லாம் இருந்தாலும் கூட ராகு ஒரு நெகட்டிவான கிரகம், பெரிய கிரகம். இந்த வந்து நிழல் கிரகம் அங்கே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். அது தடைகள் வந்ததுன்னா நமக்கு இப்படி தான் கிடைக்கும், இந்த மாதிரி தான் பிரச்சனை அப்படின்னு வெக்ஸ் ஆகவே ஆகாதீங்க. நெகட்டிவான கிரகம் உட்காந்துருந்தால் தடைகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கடவுளை நம்பி கொஞ்சம் வந்து பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் குழந்தைகள் பிறக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் குழந்தை பெற்றவங்கள்லாம் வந்து பசங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள நினச்சி ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, புக்கே எடுக்க மாட்டேங்கிறாங்க, புக் எடுக்காமல் விளையாட்டு புத்தியாகவே இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதுவும் இந்த 5ஆம் வீட்டில் ராகு உட்காந்துருக்கிறதுனால சில சமயம் நம்ம அட்வைஸ் பண்ணால் குழந்தைங்க கேட்பாங்க, சில சமயம் நம்மளே எடுத்து தெரிஞ்சு பேசுவாங்க. ராகு பண்ணக்கூடிய ஜாலங்கள் தான். அதை நினச்சி நீங்கள் மனசெல்லாம் உடைய வேண்டாம். ராகு நகர்ந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் வந்து மாறிடுவாங்க. பரீட்சை வர சமயத்தில் அவங்கள நீங்கள் சாதாரணமாக படிக்க சொன்னாலே கரெக்டாக அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உண்டான சான்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ராகு என்ன தான் விளையாட்டுத்தனத்தை கொடுத்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால அவங்களுடைய ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணும்போது குரு வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா படிக்க வச்சு நல்ல மார்க்கை வாங்கி கொடுத்துரும். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். குருவோட 9வது பார்வை அப்படின்னும் பொழுது அந்த 9ஆம் பார்வைக்கு நல்ல பவர் இருக்குது. அதனால் அதை நினச்சி நீங்கள் ரொம்ப வரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததாக வந்து ராகு வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. 9வது வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது பாக்கியஸ்தானம், பித்ருஸ்தானம் இல்லையா. அப்பாவுக்கு சின்ன சின்ன கண்டங்கள் வந்து போகலாம், ஏதாவது உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள்லாம் நல்லபடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு கண்டிப்பான முறையில் உண்டு. திதிகள் கொடுக்குறது, திவசங்கள் கொடுக்குறது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 9ஆம் ஸ்தானத்தை வந்து நமக்கு ராகு பார்க்குது அப்படின்னு சொன்னாலே நம்ம செய்ய வேண்டிய கர்ம காரியங்கள்லாம் கரெக்டாக பண்ணணும், நியாயமாக நடந்துக்கணும். இதை ஃபாலோ பண்ணால் போதுமானது. அடுத்து ராகுவோட பார்வை உங்கள் ராசியை பார்க்குது. ராசியை பார்க்கும்போது என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சிற்றின்ப பிரியர்களாக இருப்பாங்க. டக்கு டக்குன்னு காதல் வரத்துக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ராகு வந்து ராசியை பார்க்குது, சந்திரனை பார்க்குதுன்னா சட்டுன்னு காதல் வயப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கண்டதும் காதலெல்லாம் வந்ததுன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். என்ன விஷயமா இருந்தாலும் அலசி ஆராய்ந்து கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. அதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸாக இருக்கும். அம்மாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு அட்வைஸாக பண்ணுறாங்கன்னா அவங்களோட கருத்து முரண்பாடுகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஆர்குமெண்ட்லாம் பண்ணாதீங்க, நிதானமாக இருங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரகம் பார்க்குறதுலாம் ஒரு மாதிரியாக இருக்குது, சட்டுன்னு பெரிய பெரிய முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றத மைண்டில் போட்டுக்கோங்க. மற்றபடி பிரச்சனைகள் அப்படின்றது எதுவும் கிடையாது. கேதுவுடைய அமர்வு. கேது வந்து உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருக்குது. 11ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது வந்து லாபஸ்தானத்தில் இருக்குது. லாபங்கள் வரும், லாபங்கள் வருது, ஆனால் அப்படியே லாக் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா லாபங்கள் வரதான் செய்யும். அது அதுக்குள்ளே போட்ட உடனே கையில் காசு புரளாது, அது வீடாக மாறிக்கிட்டு இருக்கும், சொத்தாக மாறிக்கிட்டு இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருப்பீங்க. அதை நினச்சி நீங்கள் என்னடா ஆச்சு, பணம் வருது கையிலேயே நிற்க மாட்டேங்குது வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து லாபஸ்தானத்தில் கேது இருந்ததுன்னா நமக்கு எதாவது அசட்டாக மாற்றி கொடுத்துட்டு போகும். லாபத்தை சில சமயத்தில் கைக்கு வராமல் தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது கேது மாறின உடனே நமக்கு எல்லாம் சேர்த்து மொத்தமாக வரதுக்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்துரும். அடுத்து கேது வந்து உங்களுடைய 7வது வீட்டை பார்க்குறாரு. 7ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு விரக்தியான விஷயங்கள் ஜாஸ்தியாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். சின்னதாக வந்து ஒய்ஃபையோ இல்லை கணவனையோ நம்ம வந்து கலாய்க்கிற மாதிரி ஏதாவது ஒரு பேச்சுக்கள்லாம் போகக்கூடாது. கிண்டல் கிறுக்கெல்லாம் எதுவுமே வச்சுக்காதீங்க. இது மாதிரி ஏதாவது நீங்கள் பேச போகி அது அவங்களுக்கு மனசு வந்து கஷ்டமாயிட்டு ஒரு 2-3 நாள் கோச்சிக்கிட்டு பேசாமையே இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்குது. சின்ன பிரச்சனைகள் தான் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு புள்ளியார் சுழி ஆகிடும். அதனால் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பெருசாக ஆர்கியூ பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விட்டுடுங்க. கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நட்பு மூலயமா உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அடுத்து கேதுவுடைய பார்வை உங்களுக்கு 3வது வீட்டில் விழுது. 3வது வீட்டில் பார்த்திங்கன்னா 3 கிரகங்களோட பார்வை விழுது. அதனால் தைரியம் இருக்கல ரொம்ப ஒரு வெயிட்டான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் கேது.
கனமான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரகத்துடைய பார்வை உங்களுக்கு 3வது வீட்டில் கிடைக்கிறதுனால சகோதர பாசம் கிடைக்கும். அதே சமயத்தில் தைரியம் அசாத்தியமாக கிடைக்கும். பெரிய பெரிய சாதனைகள் புரியறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படும். அதை நீங்கள் ஒத்தாளாகவே இருந்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ இந்த கோச்சார கிரகங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல அமைப்புகளில் தான் இருக்குது. எல்லாத்த விட ரொம்ப முக்கியம், கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம ரியல் லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சட்டுன்னு முடிவுகள் எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸாக இருக்கும். அடுத்து நட்சத்திர தோஷம். நட்சத்திர தோஷம் தான் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும். அதன் மூலமாக பார்த்திங்கன்னா உங்கள் சுவாதி நட்சத்திரத்துக்கு என்ன கிரகம் தோஷப்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி தோஷம் ஏற்படுது. சனி தோஷம், சனி எதுக்கெல்லாம் காரகத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில், வேலை, சம்பளம், இது எல்லாமே சனி தான் வந்து நிர்ணயம் பண்ணக்கூடியது. அதில் அதிகபட்சமாக பிரச்சனை பார்க்கக்கூடியவங்க கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் பார்க்குறோன்னா அதுக்கு காரணம் இந்த சனி தான். சனியை எப்படி நம்ம திருப்திப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமைகளை காகத்துக்கு உணவு வைங்க, இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இந்த 2 விஷயத்தை கரெக்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி பழைய கோவில்களில் இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள். சிவன் வந்து முனீஸ்வரன் ரூபத்தில் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி கோவில்களுக்கு போய் நீங்கள் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். இதை பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு சனியோட தாக்கம் குறையும். கருப்பு கலர் யூஸ் பண்ணணும். அதாவது நெத்திக்கு அரகஜான்னு சொல்லக்கூடிய ஒரு மை இருக்கும், பூஜை பொருள் விற்க கடையில் விற்கும். அதை நீங்கள் நெத்திக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கருப்பு கயிறு கட்டிக்கோங்க. ஒரு ரக்ஷம் மாதிரி இருக்கும், அதை கட்டிக்கிட்டிங்கன்னா நிறைய பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு கெடு பலன்கள் வராமல் உங்களை காப்பாற்றி கொடுக்கும். கடன்கள்லேருந்து உங்களை காப்பாற்றி கொடுக்கும். இதற்கான ரத்தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ப்ளூ சஃபையர், நீலக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வெள்ளியில் பதிச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. தொழில் வந்து நல்ல முன்னுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர் வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன வழிபாடு வருஷம் முழுக்க பண்ணுறதுன்னா சிவனுடைய வழிபாடு, பெரிய லிங்கமாக இருக்கக்கூடிய வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். இந்த லிங்க வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல தடைகளை நிவர்த்தி பண்ணி முன்னேற்ற பாதையில் உங்களை கொண்டு போகும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுவாதி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.